லக்னத்திற்கு இப்படி இருக்கிறார் அல்லது இப்படி இருக்கிறார், ரெண்டும் ஒன்று தான். இது பூரண அமாவாசையில் இருக்கிறார், இது ஆடி அமாவாசை. இந்த இடத்துல அவர் அமாவாசைக்கு அருகே இருக்கிறார், இங்கே மக நட்சத்திரத்தில் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரத்திலையும் இந்த இடத்துல மக நட்சத்திரத்திலையும் சூரியன் இருந்தால் கிட்டத்தட்ட அவர் அமாவாசையை நெருங்கிட்டார்னு அர்த்தம். அமாவாசை திதியில் கூட சில நேரங்களில் இந்த இடத்துல வந்துடுவார். ஆக எந்த இடத்தில் இருள் சந்திரனாக இருக்கிறாரோ, ஒரு கிரகம் இருள் தன்மையோடு இருக்கிறது, பாபத்துவ தன்மையாக இருக்கிறது. ஆனால் சந்திரனுக்கு விதிவிலக்கு. சந்திரன் தானே 15 நாட்களுக்கு ஒரு முறை இருளாகவும் ஒளியாகவும் மாறக்கூடிய இந்த சந்திரன் தன்னுடைய 6ஆம் ஆதிபத்தியத்தை இருள் தன்மையோடு இருக்கும் பொழுது மிக கடுமையாக செய்வார். என்ன செய்வார்? கடனை கொடுப்பார். எப்படி கடனை கொடுப்பார்? இந்த இடத்துல சந்திரதசை அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களில், மனம் சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலேயுமே கடன் நோய் வம்பு வழக்குகளை தரும். ஒன்றே ஒன்று தான். என்ன ஒன்றே ஒன்று? அம்மாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டீங்க. ஆஸ்பத்திரியில் 5 லட்ச ரூபா உங்களுக்கு செலவாகுது. 5 லட்ச ரூபாய்க்கு 5 பேர்கிட்ட 10 லட்ச ரூபா கூட செலவாகுது. அம்மாவுக்காக கடன் வாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் கடகராசியாக பிறந்திருந்தீங்கன்னா. ரிஷபராசியாக பிறந்திருந்தாலும் சரிதான். அதாவது சந்திரனுடைய காரகத்துவங்களின் அடிப்படையில் இந்த இடத்த தான் நீங்கள் கணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக அப்படியே கன்ஃபியூஸ் ஆவீங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? இந்த இடத்துல சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். கூடவே சனி கினிலாம் நான் சேர்க்கலை. ஆனால் நீங்கள் பாவத்துவத்தை கூட்டி கொண்டீங்க அப்படின்னா சந்திரதசை வரும்பொழுதே சூரிய தசை சுக்கிர புக்தியிலேயே அல்லது சந்திரதசை ஆரம்பிக்கும் போதே அம்மாவுக்கு உடம்பு கஷ்டமாக போயிடும். அம்மா விட்டு கொடுத்துட முடியுமா? 5 லட்ச ரூபா இல்லைன்றதுக்காக அம்மா ஆஸ்பத்திரியில் சாவுட்டுன்னு விட்டுற முடியுமா? இல்லை இதில் கொண்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துட முடியுமா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நீங்கள் சேர்க்குற அளவுக்கு கடுமையான ஆளாக இருந்தால் 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, 4ஆம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்ற அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கடகராசிக்காரர்கள் இருக்கும் பொழுது இயல்பாகவே ஒரு நிலையில் என்ன பண்ணுவீங்க? அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்காக 4 பேர்ட்ட 5 பேர்ட்ட கடனை வாங்கி கடைசியில் அம்மாவுடைய ரெக்கவரும் ஆகாமல் போய் அல்லது அம்மாவனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆஸ்பத்திரி செலவுன்றது நீங்கள் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டியது. அந்த கடனுக்காக 10 வருடம் நீங்கள் சந்திரதசை முழுக்க அல்லாடுவீர்கள்.